வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிராவின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அங்கே 288 தொகுதிகள் இருக்குது. இதில் வெற்றி பெற்ற அணி பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி. இவங்க 230 தொகுதிகளில் வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போது பாஜகவை சேர்ந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவரை முதல்வராக தேர்வு பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய முதல்வராக இப்போ இவர் 3வது முறையாக பதவியேற்றிருக்காரு. ஏற்கனவே 2014 ஆண்டு, அப்புறம் 2019 ஆண்டெல்லாம் இவர் தான் முதல்வராக பதவியேற்றிருக்காரு. இவருக்கு பதவி பிரமாணம் இப்போ பண்ணி வைத்தவர் மத்திய பிரதேசத்துடைய ஆளுநரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தான். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்தது, இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறைவாசிகள் வீடியோ கால் பேசும் வசதி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறைவாசிகள் வீடியோ கால் பண்ணுற ஒரு வசதியை நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்கம் எங்கே நடந்தது அப்படின்னா கோவை மத்திய சிறையில் தான் தொடங்கியிருக்காங்க. தமிழக சட்ட அமைச்சரான ரகுபதி தான் இதை அவர் தொடங்கி வைத்திருக்காரு. உறவினர்கள், நண்பர்கள், வழக்குரைஞர்கள் இவங்ககிட்ட எல்லாம் இவங்க வீடியோ காலில் பேசலாம். மாதத்திற்கு 10 முறை பேசலாம். ஒரு அழைப்புக்கு 12 நிமிடங்கள் வரைக்கும் பேசலாம். சிறையில் இருக்கிறவங்க சிறையில் இருக்கிறவங்கள கைதிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே நேரம் அவங்கள சிறைவாசிகள் அப்படின்ற மாதிரி அழைக்கணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்தது, விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா 14வது சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கம் இது டெல்லியில் நடைபெற்றது. இது நடத்தின அமைப்பு இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. ஃபிக்கி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அமைப்பு தான். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு. இதில் விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் அப்படிங்கிற விருது நம்ம தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், இந்த ஆண்டு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அப்புறம் முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டி நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அப்புறம் நிறைய போட்டிகள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாட் போட்டி கூட தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடக்குது. நம்ம உண்மையாகவே விளையாட்டு சிறப்பாக தான் ஊக்குவிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான புதிய கிளாஸஸ் டிசம்பர் 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்குமே கிளாஸஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேட்சஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. அதே மாதிரி நேரடியாகவும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இதற்கான கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் இங்கே படிக்கலாம். உங்களுக்கு இது சம்மந்தமான தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் புதிய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது டிசம்பர் 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேயுமே ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, உலக அளவில் பாம்பு கடியில் அதிகம் எந்த நாட்டினர் உயிரிழக்கின்றனர்? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் நம்ம நிறைய அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய விழிப்புணர்வு நம்ம பெற்றுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா பாம்பு ஒருத்தங்களை கடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குறி இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு குறி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி லேஸில் விட்டுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது. ஓகே, இதை பாருங்கள். உலக அளவில் பாம்பு கடி மரணத்தில் 50% நம்ம இந்தியாவில் தான் நடக்குது. அப்போ எவ்வளோ ஆபத்தான நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்னேக் பைட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்துடைய பாம்பு கடி தலைநகர் எது அப்படின்னா இந்தியா தான். உலகத்துடைய பாம்பு தலைநகர் இந்தியா கிடையாது. உலகத்துடைய பாம்பு கடி தலைநகர் நம்ம இந்தியா தான். இப்போது மத்திய அரசு பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய பாதிப்புகளில் ஒன்றாக அறிவித்திருக்காங்க. இதன் மூலமாக பாம்பு கடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது. இதை மருத்துவமனைகள் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் எத்தனை பேருக்கு சிகிச்சை வழங்கியிருக்காங்க, அப்புறம் எந்தெந்த மருந்து கொடுத்துருக்காங்க, அந்த பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காரு, இதெல்லாமே மத்திய அரசுக்கு டீட்டெயிலாக தெரியும். நம்ம மத்திய அரசுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி பாம்பு கடி இறப்புகளை பாதியாக குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு இருக்குது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசுமே இந்த பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய பாதிப்புகளில் ஒன்றாக அறிவித்திருந்தாங்க. இப்போ பாருங்கள்,
நம்ம பார்த்துருந்தோம் ஸ்னேக் பைட் கேபிட்டல் நம்ம இந்தியா தான் அப்படின்னு. இந்தியாவில் தான் 50% பாம்பு கடி இறப்புகள் வந்து நடக்குது. ஆனால் பாம்பு கடியில் வெறும் 10% கேஸ் மட்டும்தான் பதிவாகுது. அப்போ இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஸ்னேக் பைட் ஈவெனாமினேஷன் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த பாம்பு கடினால் பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து எந்த தடுப்பு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேஷனல் ஆக்ஷன் பிளான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா WHO அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு 2030ஆவது ஆண்டு அந்த டைமுக்குள்ளாடி நம்ம இந்தியா மாதிரியே தான் சொல்கிறாங்க. எப்படின்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி பாம்பு கடி இறப்புகளை பாதி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாம்பு கடி இறப்புகள் அது கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுகளில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2000ஆவது ஆண்டிலிருந்து 2019ஆவது ஆண்டு வரைக்கும் நம்ம இந்தியாவில் பாம்பு கடி இறப்புகள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா 1.2 மில்லியன் நடந்திருக்கு. அப்போ எவ்வளோ அதிகம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு ஆண்டுக்கு 58,000 பேர் இறந்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் முக்கியமாக நம்ம வந்து 3 பாம்புகள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நாகப்பாம்பு. இது வந்து அடிக்கடி படங்களில் நம்ம பார்க்குறது தான். இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும் நாகப்பாம்பு. அடுத்தது கட்டுவிரியன் பாம்பு, இன்னொன்று வந்து கண்ணாடி விரியன் பாம்பு. இதில் நாகப்பாம்பு அப்படிங்கிறது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளது. நம்மளை பார்த்த உடனே அது பயந்து போயிடும், நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாது மேக்ஸிமம் டைமில். இந்த கட்டுவிரியன் கண்ணாடி விரியன் இந்த ரெண்டுமே அந்த மாதிரி கிடையாது. நம்ம போனாலும் அது நம்மளை பார்த்து பயராமல் தான் இருக்கும், நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரு பாம்பு இருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் போனீங்க அப்படின்னா அந்த பக்கம் போகாதுங்க, மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. சிலர் அந்த பாம்பை பிடிக்கிறது அப்புறம் வந்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. அதே மாதிரி இந்த பாம்புடைய பேர் எதற்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை யாரையாவது பாம்பு கிடைச்சிச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்போது அது என்ன பாம்பு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ஈஸியாக அதற்கான மருந்தை வந்து கொடுத்துருவார். ஓகேவா, அல்லது எனக்கு பேர் தெரியல அது இப்படி இருந்தது அப்படி இருக்குதுன்னு சொன்னால் சிகிச்சை வந்து லேட்டு தான் ஆகும். ஓகே, அடுத்தது இந்தியாவின் 57வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட ரதபானி புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். இப்போது மத்திய பிரதேசத்தில் ரதபானி புலிகள் காப்பகமாக, அதாவது நம்ம இந்தியாவுடைய 57வது புலிகள் காப்பகமாக மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ரதபானி புலிகள் காப்பகத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. மத்திய சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறவர். அடுத்தது நோயாளிகளுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக பிரத்யேக ஆலோசகர்களை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ 5 பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க நோயாளிகளுடைய எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்து அதை பூர்த்தி செய்கிற பணியில் வந்து ஈடுபடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் வந்து கத்தியால் குத்திட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய தாய் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்போ இந்த டாக்டர் வந்து ஒழுங்காகவே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு அலக்கழிச்சிட்டு இருக்காரு. எங்களுடைய உணர்வுகளை அவர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால தான் நான் கோவத்தில் குத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இது நிறைய இடங்கள் நடக்குது தான். அதனால தான் இந்த மாதிரி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோயாளிகள் அப்புறம் அவங்க கூட வரவங்க இவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, இதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆலோசகர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சர்வதேச தன்னார்வலர் தினம். இது டிசம்பர் 5ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் தன்னார்வலர்களின் பங்களிப்பை அங்கீகரித்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக மண் தினம். இது டிசம்பர் 5ஆம் தேதி, வேர்ல்டு சாயில் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மண்ணை பராமரித்தல், அளவிடுதல், கண்காணித்தல், நிர்வகித்தல் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நவம்பர் மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வாரத்தில் நம்ம மேக்ஸிமம் போட்டுருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரியா. ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். மகாராஷ்டிராவின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இப்போ உங்களுக்கான கேள்வி, ரீசெண்டாக ஜார்க்கண்டுடைய முதல்வராக ஒருத்தர் பதவியேற்றார், அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறைவாசிகள் வீடியோ கால் பேசும் வசதி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது உலக அளவில் பாம்பு கடியில் அதிகம் எந்த நாட்டினர் உயிரிழக்கின்றனர்? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது
இந்தியாவின் 57வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட ரதபாணி புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.